இந்த சினிமா துறைக்கும் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கு. ஏன்னா, அதிகமா மக்கள் வந்து அந்த சினிமாவ தான் ஃபோக்கஸ் பண்ணி அத ஒரு பாசிட்டிவ் விஷயம் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. எதற்காக இந்த பதிவு அப்டின்னா, இப்ப ரீசென்ட்டா இறந்த ரோபோ சங்கர். தன்னுடைய வாழ்க்கையே ஒரு சாதாரண குக்கிராமத்திலிருந்து மேடை கலைஞனா மேல வந்து அந்த ஈயத்த பூசிக்கிட்டு ரோபோ சங்கரா நடிச்சு பெரிய திரைக்கு வந்து ஒரு 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 செவுத்துல அடிச்ச பந்து மாரி இப்படி வந்துட்டு இப்படி போனது மாரி போயிட்டாரு. அதாவது வாழ்க்கையில டெவலப் ஆனதும் தெரியாம, போனதும் தெரியாம போயிட்டாரு. அப்ப கிடைக்கிற வாய்ப்ப உருவாக்கி ஒரு மனிதன் டெவலப் ஆகும்போது, இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு மேல கவனத்த விட்டுறது. அதுதான் இங்க மனிதனுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே. ஏன்னா சொத்து சேரும்போதும் சரி, ஏழ்மையா இருக்கும்போதும் சரி, எல்லாத்துலயுமே நிதானம் ரொம்ப முக்கியம். அளவு முறை ரொம்ப முக்கியம். 5ல் அளவு முறைம்பான். அதாவது உழைப்பு, உறக்கம், உணவு. இப்போ உடற்பயிற்சி. இந்த 5ல் அளவு முறையில எல்லாத்தையும் கரெக்ட்டா சீரா பண்ணிட்டு இருக்கணும். உணவு வரைக்கும் கரெக்ட்டா. எல்லாமே அன்லிமிட்டடா போகும்போது உள் உறுப்பு பாதிப்படையுது. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கொடுமை. ஒரு நல்ல மனிதர், எல்லாரையும் சிரிக்க வைத்தவரு, ஒரு கட்டத்தில நம்மள சோகமாக்கிட்டாரு. அதுலேருந்து நெறைய பேர் மீண்டு வரல. நீங்கலாம் எப்படின்னு தெரியல. அவன் தானே இறந்தான் அப்படின்றவங்களும் இருப்பாங்க. இறந்துட்டாங்க. மரணத்தை சாதாரணமா எடுத்துக்கிறவங்களும் இருப்பாங்க. இப்படியும் இருப்பாங்க. இருந்தாலும் எல்லாமே நமக்கு ஒரு தகவல். என்னன்னா, எல்லாரும் இந்த 2025 75ல வீடியோ பேசுறேன்னா, கேட்குற நீங்க எல்லாரும் உயிரோட இருப்போமா? அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான். செத்துருவோம். மரணம் கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு நாள் நிச்சயம் தான். இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா, அந்த வாழ்ற காலத்த ஆரோக்கியமா குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டு போயிரணும். நம்மளோட இருந்து பேசி, சிரிச்சு வாழ்ற ஒரு மனிதன ஃபோட்டோல வச்சு, சாப்பாடு போட்டு, கறிசோறு போட்டு, விளக்கு ஏத்தி கும்பிட்டு, ஃபோட்டோல நின்னு பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு முக்காவாசி இடத்துல அப்படிதான் நடக்குது. அதனால ஆரோக்கியமா வாழுங்க. எல்லா ஒரு விஷயத்தையும் நல்லபடியா அவங்கவங்க நல்ல மாரி நேர்மையாவும், உண்மையாவும் பயணிங்க. அது ரொம்ப சந்தோஷம். அதே மாரி ரோபோ சங்கரா நம்ம குடும்பத்துக்கெல்லாம் நம்ம ரொம்ப இந்த பாரம்பரிய பாதை மூலமா அவங்களுக்கு ஒரு வருத்தத்த தெரிவிச்சு, அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். ஓம் சாந்தி.